சுழலே அழகே விலகே கல ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவிஸ் டெக் அஃபிஷியல். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான அவி பிளேயர் விசுவலைசர் வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து அவி பிளேயரை வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அது டெம்ப்ளேட் கிடையாது, அது பேர் வந்து விசுவலைசர். ஸோ விசுவலைசர் தான் நம்ம வந்து அதை சொல்லணும். ஸோ இந்த விசுவலைசரை நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவுமே ஈஸியான வீடியோ தான். வீடியோ வேண்டிய வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெம்ப்ளேட் தான். ஸோ டெம்ப்ளேட் அப்படிங்கிறத விசுவலைசர் தான். ஸோ இது நம்ம பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு ஆப்பில் வந்து இது சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து பண்ணணும். அதாவது இந்த மூவிஸ் டெக் அஃபிஷியல் அந்த வாட்டர் மார்க், அந்த கீழே இருக்கக்கூடிய குயின் அப்படிங்கிற அந்த வாட்டர் மார்க் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிக்சல் ஆப்பில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பிக்சல் ஆப் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ நான் கீழே பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் ஆப்போட மோடு வெர்ஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நேம் கொடுக்க விருப்பம் இருக்கோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ வந்து குயின் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தா சேம் அதே தான் வந்து இங்கேயும் கொடுக்க போகிறேன். ஸோ குயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதுக்கான ஃபாண்ட்டை வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ரைட் சைடில் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரொமான்டிக்லி அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபாண்ட்டை உள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் போல்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக பிளாக் வரும். ஸோ ஒயிட் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லா போல்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ரிலேட்டிவ் பொசிஷன் வந்துடுங்க. ரிலேட்டிவ் பொசிஷனில் வந்துட்டு ரைட் லெஃப்ட் அண்ட் அப் அண்ட் டவுன் வந்து சென்டராக பண்ணிடுங்க. சென்டர் பண்ணிவிட்டு ஸோ இந்த கியூக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரீடம் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது இங்கிலீஷில் க்ரோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து கிங் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா அந்த க்ரோன் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும். குயினுக்கு ஒரு மாதிரி, கிங்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரோமில் போயிட்டு க்ரோன் பிஎன்ஜி இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அந்த க்ரோன் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரோன் இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பிஎன்ஜியே தான் இருக்குது. ஸோ இந்த பிஎன்ஜி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதை வந்து ரைட்டில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த கியூக்கு மேலே வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ரொட்டேட் பண்ணுறதுக்கு இதிலே பார்த்திங்க அப்படின்னா ரொட்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அது யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மூவ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பொசிஷனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்போ தான் நியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதை வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை வந்து ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத எனபிள் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் பார்த்திங்க அப்படின்னா 1 கொடுத்துருங்க. ஓகே, ஸ்ட்ரோக் வித் வந்து 1 கொடுத்துருங்க. 1 கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஷேடோ வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஷேடோ வந்து எனபிள் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு லுக் வைஸில் சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த குயின் அப்படிங்கிற இந்த வேர்த்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஸோ கியூக்கும் வந்துட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பக்காவாக செட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு வேறு லெவலில் நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து இந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு மேலே கூடிய சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆஸ் இமேஜ் கொடுத்துட்டு டைமென்ஷன் வந்து அல்ட்ரா கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துருங்க. ஸோ சேவ் டு கேலரி கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஃப்ரீ தான் இந்த ஆப்பில். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவி பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அவி பிளேயர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய விசுவலைசர் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வரும்போது இப்படி தான் வரும். இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து சொல்கிறேன். மேலே கூடிய இந்த பென்சில் ஐக்கான் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா இதனை இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் இமேஜ் கலர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் இந்த இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும். இதில் பிக் இமேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களுக்கான இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது, நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது ஜஸ்ட் அந்த பிக் இமேஜ் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ உங்களுடைய ஃபோல்டர்லேருந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வேறு எது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பிஎன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். இமேஜுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பேன். ஸோ அதாவது ஆர்ஜிபி ஸ்பிளிட் எஃபெக்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 இமேஜ் இருக்கும். ஸோ அது 2ல் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஃபஸ்ட் இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவீன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், பேக் வந்துட்டு காட்டுறேன். ஸோ இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய வெறும் இமேஜ் மட்டும் இருக்கும், கீழே எந்த டேகுனும் அந்த கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வாட்டர் மார்க்கை கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இந்த பார்டர் 1 பார்டர் 2ன்னு இருக்கும். ஸோ இந்த பார்டர் 1 பார்டர் 2ல் நீங்கள் இந்த வேல்யூம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்காது. அதுக்கடுத்து வேறு எதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஎன்ஜி இமேஜ் டெக்ஸ்ட் இமேஜ் ஆகட்டும் அல்லது உங்களோட வாட்டர் மார்க் இமேஜுக்கு ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் வேல்யூவோ ஸ்கேல் வேல்யூவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து சின்ன கொலாபரேஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ வரவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜிலேயே வந்துட்டு உள்ளே போயிட்டு இந்த ஜென்ரல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளியரில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, அதாவது ரைட் லெஃப்ட்டில் மூவ் ஆகிடுச்சு, அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பொசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேப்பில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி லைன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறது மூலிமா இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி கரெக்டாக சென்டராக வேணும் அப்படின்னா 0.500 கொடுத்தீங்க அப்படின்னா சென்டராக வந்து செட் ஆகும். ஸோ அதே வந்து ஃபுல்லாக ரைட் சைடில் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா 1.000 வந்துடும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா கார்னரில் போயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேல்யூ மாற்றங்கள் இல்லை உங்கள் டெக்ஸ்ட்டு மாற்றங்கள்னால் இப்படி தான் நீங்கள் வந்து மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸ் இன்க்ரீஸ் கம்மி பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? இந்த சப்போஸ் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா பிஎன்ஜி சேவ் பண்ணும்போது சைஸ் வந்து இன்க்ரீஸாக சேவ் பண்ணிடுவோம். அதை குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது. இந்த ஸ்கேல்லையும் பார்த்திங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். எக்ஸ்போர்ட்டில் அந்த ஆப்ஷன் மேலே கூடிய டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது இந்த வீடியோ வித் ஹைட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இந்த விசுவலைசர் வந்து நான் 4:5 கொடுத்துருக்கேன். 4:5 வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1080 × 1350 தான். ஸோ அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃப்ரேம் ரேட் 30 fps, வீடியோ பிட் ரேட் வந்து 12 அப்படிங்கிறது வந்து ஓகே. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அவி பிளேயருக்கு ஹைட் ஆப் லோகோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா லைப்ரரி, கியூ, விசுவலைசர் அந்த மாதிரி இருக்கும். இதில் லைப்ரரி அப்படிங்கிறத போய்ட்டு உங்களுக்கான சாங் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகேவா? நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கான சாங்கை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைப்ரரி அப்படிங்கிறதுல வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் எவ்ரிதிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சாங்கும் வந்து அது காட்டும். ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சாங் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் சேம் இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் விசுவலைசர் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது அதனால தான் சொல்கிறேன் இது விசுவலைசர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.